இது மாதிரியான அனிமேஷன் வீடியோஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, உங்கள் பேர் போட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி அனிமேஷன் பட்டனை நீங்கள் யூடியூபுக்கு மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் லோகோவே வந்து மேலே சுத்த வைக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரீ தான், 100% ஃப்ரீ. எங்கேயுமே லாகின் பண்ண தேவையில்லை. அந்த வெப்சைட்னா அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல இந்த வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இந்த வெப்சைட் பேர் நான் என்பதை வந்து வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வேலை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன் காமிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த அனிமேஷனு. அதேமாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு அதுக்கப்புறம் லோகோ இதுமாதிரி சுற்றுற மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல இந்த பேசிக் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறது, இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ, நம்ம சேனல் பேர், அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே கிரியேட் 180pன்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா. இது மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸுக்கு போயிடுச்சிங்களா. போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் இமேஜ்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டோமா, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வேணா எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இது மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சிட்டேன். வச்சுட்டு இங்கே வருங்க சேனல் நேம்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த இடத்துல நம்ம சேனல் பேரை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஷோ அட்வான்ஸ் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அட்வான்ஸ் செட்டிங் மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வருங்க ப்ரொஃபைல் நேம் டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது இதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல செக் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு இருக்கும். செக் ப்ரிவியூ மேலே நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல முதல்ல நம்மளுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு ஃபோட்டோ வரும், நம்ம ஃபோட்டோ வரும், இல்லாட்டா நம்மளுடைய லோகோ வரும், சேனல் லோகோ. அது பக்கத்தில் வந்து நம்ம சேனல் பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வரும். அது வந்து இப்படி கிளிக் பண்ணும். இது மாதிரி ஒரு பேசிக் ஆப்ஷன் வந்து வரும். முதல்ல ஒரு அனிமேஷன் வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு வெள்ளை கலரில் நம்ம சேனல் பேர் வரும். அதெல்லாம் வந்து நம்ம இங்கே மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சிம்பிளாக வந்து இது மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் ஒரு நம்மளுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய ஃபோட்டோவில் பக்கத்தில் வந்து நம்ம பிராண்ட் பேர், அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த சப்ஸ்கிரைபுக்கு பதில் நீங்கள் வேணா வேற கூட கொடுத்துக்கலாம். ஜாயின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து ஐப்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு இப்போ புதுசாக ஐப் ஆப்ஷன் வந்தது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஐப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வருங்க ப்ரொஃபைல் நேம் டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் நேம் வந்து ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி இல்லை, இதுக்கு இங்கே பிளாக் கலரில் கொடுத்துக்கிறோம். இதை வேணால் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷோ வெரிஃபிகேஷன் ஐக்கான்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இது பக்கத்தில் வந்து ரவுண்டாக ஒரு வெரிஃபிகேஷன் ஐக்கான் வரும். அதை நம்ம இப்போ பிரிவில் பார்க்கலாம். இங்கே வந்து செக் பிரிவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். செக் பிரிவுன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்மளுடைய பேருக்கு பக்கத்தில் ஒரு வெரிஃபிகேஷன் ஐக்கான் பேட்ச் வந்து வரும். இதை நீங்கள் கலர் கூட மாற்றிக்கலாம். வெரிஃபிகேஷன் ஐக்கான் பேட்ச் கலர் வந்து இந்த இடத்துல இருப்பாருங்க. இங்கே வந்து ப்ளூ கலரோ, ரெட் கலரோ, சிவப்பு கலரோ, எந்த ஒரு கலரை வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு கருப்பு கலர் பேக்ரவுண்டு, வெள்ளை கலர் ரைட் வந்துக்குது. இங்கே வந்து கலரை மாற்றினு வச்சுக்கலாம், ப்ளூ கலர் மாற்றினு வச்சுக்கலாம். இதை கலர் வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா பட்டன் சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட் பிஃபோர் கலர்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது உங்களுக்கு இந்த பாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இது வரும் விஷயம். அந்த விஷயம் வந்து எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்க வந்து சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைப் டெக்ஸ்ட்டை வந்து நீங்க இந்த இடத்துல ஜாயின் இல்லாட்டா வந்து ஐப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வருங்க, இந்த சப்ஸ்கிரைப் பதில் வேற ஏதாவது நீங்க மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பேக்ரவுண்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் பட்டனை வந்து நீங்க வேற கலர்ல மாத்திக்கலாம், கருப்பு கலர்ல மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரை வந்து வெள்ளை கலரில் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு சேனலுக்கு தீமுக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டா நீங்கள் ஒரு தம்ப்லைன் ஒரு கலரில் போட்டு வந்திருப்பீங்க, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் எழுதணும்னா இங்கே வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து கலரை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏரோன்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆண்ட் வச்சுக்கலாம், இல்லாட்டா வந்து பிக்சல் ஆண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கர்சரு சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணும், இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து மாற்றிக்கலாம் இது மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கர்சர் டார்க் கலர், இங்கே வந்து கருப்பு கலர் இருக்குது பாருங்கள், கர்சர் கலர், இதை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் கர்சர் லைட்டிங் கலர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சைடில் பாருங்கள் கொஞ்சம் வெள்ளை கலரில் பார்டர் வந்துருக்குது பாருங்கள், அந்த பார்டரை நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல பிரிவு கொடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இங்கே நம்ம கர்சருக்கு வந்து வேறு கர்சர் கொடுத்துருந்தோம், அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பிரிவு கொடுத்து பார்த்தோம்னா அந்த கை சிம்பிள் வந்து வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கை சிம்பிள் வந்துக்குது. இதுக்கு வந்து கலர் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இது வந்து இன்னொரு பேஜுக்கு போகுது. ரொம்ப சிம்பிளான பேஜ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கியூன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வருங்க, நான் 2-3 முறை ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன், சூப்பராக வருது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டுக்கிட்டா MP4 க்ரீன் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிது பாருங்கள்.
இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதை வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ எடிட்டருக்கு போய்க்கலாம். நம்மளது வீடியோ எடிட்டர் வந்து இது நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து மொபைல்லே பண்ணிக்க முடியும். கம்ப்யூட்டர் தான் வேணும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் குரோம்லேயே இந்த வெப்சைட்டை போட்டு கூகுள் குரோம்லேயே வந்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செய்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது மாதிரி க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து டவுன்லோட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ராக் பண்ணி எடுத்துன்னு வந்து நம்மளுடைய வீடியோ எடிட்டரில் வச்சுக்கலாம். நம்மளது வீடியோ எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ எடிட்டருக்கும் இது சப்போர்ட் ஆகும். அதாவது நம்ம கெயின் மாஸ்டர் வீடியோ எடிட்டர், டுட்டோரியல் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் VN, இன்ஸ்டாட் எந்த வீடியோ எடிட்டராக இருந்தாலும் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வீடியோக்கு மேலே வந்து இதை எடுத்துன்னு வந்து இப்போமே வைக்கிறோம். ஃபுல்லாக வந்து வச்சிடறோம். வச்சுட்டு இது வந்து இப்படி பெருசாக வைக்கலாம். இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டோமா. வச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ப்ரீமியர் ப்ரோவில் காமிச்சுக்கிறேன். இங்கே எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. எஃபெக்ட் வந்து கீன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கலர்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த கலரை எடுத்துன்னு வந்து இது மேலே இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பென் சிம்பிள் வந்து காமிக்குது. இந்த பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் மேலே இப்படி அமுக்கின உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து போயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் பார்டர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் பார்டர் மாதிரி தெரியுது. அதை ஃபுல்லாக வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, எட்ஜஸை வந்து இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எட்ஜஸ் ஃபெதர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஃபெதர் கொஞ்சம் இப்படி கொடுத்துருங்க லைட்டாக. ஆயிடுச்சுங்களா. இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் பேசினே இருக்கும்போது இல்லாட்டா உங்கள் வீடியோவில் வந்து இதுமாதிரி ஐக்கான் வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஜனங்க வந்து நம்ம அடிக்கடி சொல்ல தேவையில்லை. இதுமாதிரி பாப்பா பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க வந்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா வந்து ஹைப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. பயங்கரமான வீடியோ அது, மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.